Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Redmi K20 வந்து இருக்கு. So இந்த Redmi K20 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டிவைஸ். So நான் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட பில் கூட என்கிட்ட இருக்குது. ஸோ நான் எப்போ வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2019. ஸோ அன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 வாங்கியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் வந்து ஆக போகுது. ஸோ 4 வருஷமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த Redmi K20 ப்ரோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபர்பிஷ்ட் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் Redmi K20 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன்ஸ் வந்து இப்போ வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 வர பாக்ஸ். ஸோ நம்ம K20 ப்ரோக்ராம்க்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் 28,000 25,000 அந்த ப்ரைஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராசர் போதைக்கு நம்ம ஸ்னாப் ட்ராகன் அந்த டைம் வந்து ஃப்ளாக்ஸிப் பண்ண 8855. ஸோ அந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வித்தியாசமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த K20 ப்ரோக்கு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. நான் இந்த Redmi K20 வந்து எப்படி வாங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு MI A3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைம் விட்டுருந்தாங்க 2019. ஸோ அந்த லைன் அப் சீரிஸில் இப்போ வரதில்லை. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MI A1. ஸோ வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு ஃபோன், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ MI வந்து பார்த்தா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் டிவைஸில் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் விடுறாங்க. நல்ல ரொம்ப ஒரு பெரிய சக்ஸராக இருந்துச்சு. பட் A2 வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து பெருசாக ஓடல. ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்காது, இதுக்கப்புறம் மெமரி கார்டு ஸ்டார்ட் இருக்கா. ஸோ இன்னமும் ஒரு சில பிரச்சனைலாம் இருந்துச்சு. A3 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டவுன் பண்ணி விட்டுருச்சு. பட் A3 வந்து பார்த்தா ஸ்பெக்ஸல் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அந்த டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் ஃபியூச்சரட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த A3 சூஸ் பண்ணேன். பட் ஆனால் வந்து 720p டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா Redmi K20 இருந்துச்சு. ஓகே, இந்த Redmi K20 ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸ் இது. பட் இப்போ இந்த மாதிரி ஸ்பெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை வந்து இருக்கும். அப்படியே உங்களுக்கு எந்த குறை இல்லைனா அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சுருப்பாங்க. பட் அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 Pro ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருந்துச்சு. இந்த மொபைலோட ப்ரைஸ் நமக்கு வந்து 22,000 வச்சுருந்தாங்க. பட் எல்லாரும் சொன்னது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மட்டும் இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஃபோன் வந்து இருந்துச்சு அப்படின்னு நல்ல ஒரு கில்லர் ப்ரைஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு வந்து மேலே எடுத்து சிம் எஜெக்டர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக யூஸ் பண்ணிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட கண்டென்ட். ஸோ டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.3 inches Full HD Plus AMOLED டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளே சொல்ல தேவையில்லை. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் மூவி பார்க்கும்போதோ இல்லை ஒரு வீடியோஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து நல்ல ஒரு இது டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஆனதே கிடையாது. ஒரு AMOLED டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இந்த Redmi K20 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைலைட்டான ஃபீச்சர் வந்து இருக்குது. ஒன்று நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்அப் கேமரா. ஸோ அந்த பாப்அப் கேமரா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாப்அப் கேமரா வந்து இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே நமக்கு 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்கும். நடுவு உங்களுக்கு வந்து இப்போ நாச்சு அந்த மாதிரி தொல்லை எதுவுமே இருக்காது. ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ அந்த பாப்அப் கேமரா நமக்கு வந்து 20 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட செல்ஃபீஸ்லாம் நம்ம எடுக்கும் நல்லாவே இருந்துச்சு. தென் பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 30 மெகாபிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள், 8 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் அந்த டைமில் எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா அந்த டைமில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் இது. இன்றைக்கி நான் வந்து பார்த்தா 2 கேமரா சாம்பிள் எடுத்திருந்தேன். ஸோ இந்த 2 கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்தது. ஸோ ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறமும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இந்த Redmi K20 ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் நமக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவ் லுக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த Redmi K20 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் பிளாக் கலர் கூட ப்ளூ கலர் வந்து பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நான் எப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். வேறு எந்த கலர் சூஸ் பண்ணவே மாட்டேன். ஒயிட்டு, கிரே, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ, மஞ்சள், ஸோ எதுவும் சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போயும் பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஃபஸ்ட் டைமாக சூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் ப்ளூ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் லுக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஓகே சார். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 730 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்
Snapdragon 730 நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா கேம்ஸ் விளாண்டுக்க முடியும், நார்மலாக எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ டே டு டே யூஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேஷான யூஸர் அப்படின்னா இந்த ஃபோன் இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஓகே, அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தா Miui 10 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 11 வந்து பார்த்தா நமக்கு ரோல் அவுட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது, பட் Miui 14 வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபோன் வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 11 வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்து Miui 12 வந்து கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ Miui 13, 14 அந்த அப்டேட்டில் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 மேஜர் அப்டேட் தான் நமக்கு எப்பவுமே தருவாங்க. பட் இந்த Redmi K20 நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Miui 12 இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா Miui 14, Android 13 லேட்டஸ்ட்டான Android அப்டேட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Redmi K20க்கு நமக்கு சூப்பரான கஸ்டமர் சப்போர்ட் வந்து இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Miui 14 வந்து Redmi K20 வந்து எப்படி இருக்குது ஒரு வீடியோ போகிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்ச நாள் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Miui 14, Android 13 ஸோ இருக்கலே இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான அப்டேட் நமக்கு Miui தரப்புலேருந்தும் Android தரப்புலேருந்தும். ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ எப்பவுமே கஸ்டமரும் சப்போர்ட் இருக்கா, நமக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கஸ்டமர் உங்களால் மாற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Miui 12 வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் Android 11 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து இப்போ 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட் சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகவே இல்லை. ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு கேஷுவல் யூஸர் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து போதுமான அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தெரிஞ்சே கிடையாது. என்னோட மேக்ஸிமம் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து ஒரு டைம் பேட்டரி போட்டாலே எனக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும், சார்ஜ் போட்டாலே. பட் நான் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டுவேனே தவிர அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டது கிடையாது. எனக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Redmi K20ல. ஸோ என்ன ப்ரோ எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்களே, எதுவுமே பிடிக்காது இல்லைன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எனக்கு நிஜமாலுமே பிடிக்கல. எனக்கு செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு ஒரு பேட்டர்னை விட ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஜஸ்ட் நம்ம பவர் பட்டன் கிளிக் பண்ணுறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ் பார்த்து அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் வந்து பார்த்தா பாப்அப் கேமரா இருக்கனால நம்ம அந்த ஃபேஸ் அன்லாக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் ஆகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் நெகட்டிவாக தெரிஞ்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் அன்லாக் கொடுக்கும்போது நமக்கு அந்த கேமரா மேலே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நமக்கு வந்துட்டு ஓகே அது டிடெக்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் ஆகுது தான். பட் நமக்கு வந்து பார்த்தா மேலே வர டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது ஒன்று மட்டும் தான் எனக்கு பெரிய பிரச்சனை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20க்கு. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து Redmi K20 வந்து வாங்கலாமா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ரெஃபரல் லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 18,000 ஸோ அந்த டைம் நமக்கு அந்த ரேட்டில் நமக்கு வந்து K20 Pro சேல் பண்ணிருக்காங்க. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் வந்து கிடைக்காது. பட் நீங்கள் ஏதாவது லோக்கலில் ஃப்ரெண்டு தராரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கம்மி பிரைஸில் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.